லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிறோம். 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிக்கலான அமைப்பு. அந்த ராகு தசை நடந்ததுன்னா, யோகமா உட்காந்துருச்சுன்னா அந்த ஜாதகாரன் மிகப்பெரிய கோடீஸ்வரன். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. வேலைக்கு போட்டும் சொந்த தொழில் பண்ணட்டும், சும்மா கூட இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் சொத்தை கொண்டு வந்து கொடுத்துருந்தா நீ கோடீஸ்வரன்ட்டு போயிடுவாங்க. அதே 12ஆம் இட ராகு நெகட்டிவா பேசுச்சுன்னா சட்டத்துக்கு புறம்பான செய்கைகள் வர்றதுங்கிறது, அல்லது மந்திரம் மாந்திரீகம்ங்கிற மாதிரியான மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிக்கப்படுறதுங்கிற மாதிரியான அமைப்பு, இடம் விட்டு இடம் மாறி போயிருக்கிறதுங்கிறது, அடுத்தவங்களை நம்பி ஏமாறுறதுங்கிற மாதிரியான பாயிண்ட் எல்லாம் அந்த ராகு தசையில வரும். எல்லா டைமும் வராது. அந்த 12ல ராகு இருந்தால் அந்த மாதிரியான டைம்ல வரும். சரி, ஜென்ரலா எடுத்துக்கிட்டா இவங்களுக்கு ஸ்லீப்பிங் டிஃபிகல்டிஸ்ங்கிறது நிறைய இருக்கும். தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். அதுலயும் குறிப்பா ராகு தசை நடந்ததுன்னா கனவுல பாம்புகள்லாம் நிறைய வரும் அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி சுவாமி எல்லாம் நிறைய வரும் கனவுல. அப்போ இந்த ராகு 12ல இருக்கிறவங்க, அதாவது மனசை நிம்மதியா வச்சுக்கிட்டாலே போதுமானது.